எங்களுடைய வழிகாட்டியாய் இருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியினுடைய சுயநிதி பிரிவினுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் நிர்வாக அதிகாரி முனைவர் சுந்தரம் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த நிகழ்வினை இனிதே தொடங்குகிறோம். பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாம் அன்னை மொழியாம் தாய் மொழியாம் தமிழை வணங்கி இணைய வழியிலே இணைந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை வணங்கி நாம் வள்ளுவத்தின் புகழை பறைசாற்றுவோம். வள்ளுவம் புகழை வார்த்தையால் கூறுவதோடு இல்லாமல் வாழ்க்கைக்கு அதனை வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த நிகழ்வினுடைய ஒரு நோக்கம். 1.5 ஆண்டுகளாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இதில் மாணவர்களுடைய பேச்சு திறனை வளர்க்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு திருக்குறள் வழியில் இளைய சமுதாயமும் தமிழ் சொந்தங்களும் வாழ வேண்டும். வள்ளுவத்தை எல்லோரும் படித்திருப்போம், ரசித்திருப்போம், சுவைத்திருப்போம். ஆனால் வள்ளுவர் சொன்ன அந்த குறள் வழி வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை என்பது குறைவு. ஏன்னா எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய முத்தான சொத்தாக வள்ளுவம் இருந்தாலும் நாம் அதை வாழ்க்கைக்கு பின்பற்றினால் வாழ்வு வளமாகும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வினை நாங்கள் இணைய வழியே நடத்தி கொண்டிருக்கிறோம். வள்ளுவத்தின்படி வாழ்ந்தால் வாழ்க்கை நலமாகும். இது ஒரு சுயநலத்தையும் தாண்டி ஒரு பொது நலமும் இதில் இருக்கிறது. தனி மனித ஒழுங்கு, சமூக ஒழுங்கு, நாட்டினுடைய ஒழுங்கு என்று அனைத்தும் இந்த பின்னப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த வள்ளுவம் மிக எளிமையாக நமக்கு 1.25 அடியில் ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கி வடித்து கொடுத்தால் பார்ப்பதற்கு எப்படி அழகாக இருக்குமோ அது போல 1.25 அடியிலே நமக்கு உயரிய சிந்தனைகளை எல்லாம் அன்னைக்கே நமக்கு வடித்து கொடுத்துள்ளார். இன்றும் அது நம் வாழ்வில் பயனுள்ளதாக ஒரு கருத்தாக இருக்கிறது. வள்ளுவத்தை மேற்கோள் சொல்லாமல் எந்த பேச்சாளராலும் பேச முடியாது. உலக நாடுகள் எல்லாம் வள்ளுவத்தை இன்று போற்றி கொண்டாடக்கூடியதுக்கான காரணமும் அதுதான். ஏனால் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய எல்லா துறை சார்ந்த செய்திகளும் அதில் இருக்கிறது. சமயம், மொழி, இனம் கடந்து அனைவரும் பின்பற்றக்கூடிய உயரிய கருத்துக்கள் வள்ளுவத்தில் கொட்டி கிடக்கின்றன. நாமும் வள்ளுவத்தினுடைய அந்த குறள் சிந்தனைப்படி வாழ பழகுவோம் என்பதுதான் இதனுடைய சாராம்சம். இன்றைய நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை வரவேற்க வருகிறார் எம் கல்லூரியினுடைய 1ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறை மாணவி சேவு தீபிகா அவர்கள். தித்திக்கும் நரந்தேனே தெவிட்டாத தெல்லமுதே சென்னா போதாரின் பொதுமறை போன்ற உன்னத நூல்களை உலகுக்கு தந்த உயர்ந்த மொழியே அன்னை தமிழை உனக்கு வணக்கம். பிரபஞ்சத்தின் முதல் கால பயணியின் அனுபவ குறிப்புகள் என்று போற்றப்படும் பெரு நாவலர் எழுதிய உலக பொதுமறை இவ்வுலகுக்கு ஊட்டும் உன்னத கருத்துக்களை கற்று வாழ்வில் நாங்கள் உயர்ந்திட ஊக்கமளிக்கும் விதமாய் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்த எங்கள் கல்லூரியின் நிர்வாக அலுவலர் முனைவர் சுந்தரம் ஐயா அவர்களை நன்றியுணர்வுடன் உளமாற வரவேற்கின்றேன். கல்வி என்னும் பெருங்கடலில் இருந்து கரை சேர்த்திடும் கலங்கரை விளக்காய் எங்களை செதுக்கி செம்மைப்படுத்தி நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கும் எங்கள் கல்லூரியில் தமிழ் துறையில் தலைமை பொறுப்பில் இருக்கும் பேராசிரியர் முனைவர் கவிதா அம்மா அவர்களை பணிவுடன் வரவேற்கின்றேன். யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்பதற்கிணங்க எவ்வளவு கொடுத்தும் குறையாத செல்வமாகிய கல்வி ஞானத்தை கேள்வி ஞானமாக்கி அவை அஞ்சாமை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வந்துள்ள சிறப்பு விருந்தினரான பிரில்லியன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வரலாற்று ஆசிரியராக பணிபுரியும் எஸ் சுதா அம்மா அவர்களை இருகரம் குவித்து பணிவன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி மறப்பது நன்றன்று என்றும் நன்றி என்ற வார்த்தையை விட சிறந்த சொல் இல்லை என்றும் கூறுவர். அவ்வகையில் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் நன்றி நவிழ வருகை புரிந்துள்ள எங்கள் கல்லூரியின் இளங்கலை 2ஆம் ஆண்டு மாணவர் ரமேஷ் அவர்களை வரவேற்கின்றேன். மேலும்
தேன்குரலின் தேனை சுவைத்து அதன் பெருமையை அகிலமெங்கும் பறைசாற்றுவதோடு பாதுகாக்கவும் வேண்டும் என அதீத ஆர்வத்தில் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள எனதருமை பாசமிகு தோழமைகளையும் அன்புடைய பேராசிரியர்களையும் மற்றும் அனைத்து தமிழ் ஆர்வலர்களையும் வரவேற்று அம்மாவின் சிறப்புரையின் மூலம் உன்னத கருத்துக்களை தெரிந்து கொள்ள உங்களைப் போல நானும் ஆர்வமுடன் விடைபெறுகின்றேன். நன்றி. திகட்டாத தேன் தமிழால் வரவேற்பை ஆற்றிய செல்வி தீபிகாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சங்கம் கண்டவளே, தமிழாய் வென்றவளே, ஒரு நிமிஷம் சுதா, ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. பிரின்சிபல் சார், சுந்தரம் சார், சொல்லுங்க மேடம். சார் உங்க போன் மியூட்ல போட்டுருங்களேன் சார். போட்டுருங்க. இன்றைய நிகழ்விற்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடியவர் நமது அம்பலவானபுரம் பகுதியை சார்ந்த பிரில்லியன் மெட்ரிக் பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் சுதா அவர்கள். MA BEd வரலாறு படித்தவர்கள். இந்த வாரம், அதாவது சென்ற வாரமும் அந்த பள்ளியினுடைய தமிழ் ஆசிரியர் தான் நம் நிகழ்விலே இணைந்து சிறப்புரை வழங்கினார்கள். அதற்கு முந்தைய வாரம் அந்த பள்ளியினுடைய முதல்வர் எங்களுடைய அருமை அண்ணன் பாரதி கண்ணன் அவர்களுடைய அன்பு புதல்வி அவர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள். ஏன்னா இங்கே நம்மளுடைய தமிழ் எங்கெல்லாம் ஒழுங்குகிறதோ அங்கெல்லாம் அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா மாணவர்களுக்காக மாணவர்கள் மட்டுமே பேசிக்கொண்டிருந்த இந்த இணையவழி உரையரங்கில் தமிழ் ஆர்வலர்களும் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கும் அவர்களுடைய அந்த உன்னதமான சிந்தனைகளை மாணவர்களுக்கு எடுத்துச் செல்வதற்கும் இந்த நிகழ்வு ஒரு வழிகாட்டியாக அமைகிறது. அதில் அவர்களும் எங்களுக்கு முக்கிய பங்கு அளிக்கிறார்கள். அதில் அந்த பள்ளியினுடைய முதல்வர் மற்றும் தாளாளர் இருவருக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு அவை அஞ்சாமை. அவை அஞ்சாமை குறித்து 73வது அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை மிகச் சிறப்பாக நமக்கு பல பொன்னான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மனிதரும் வாழ்வில் பல கற்றிருந்தாலும் அந்த ஒரு சான்றோர் கூடியிருக்கக்கூடிய அவையிலே பொதுவாக அது மேடையாக இருக்கலாம், இல்ல பல மனிதர்கள் கூடியிருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம், தான் சொல்ல வந்த கருத்தை எல்லோருக்கும் புரியும் தன்மையில் தெளிவாக சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கணும். அவை என்று சொல்லும் போது பல அர்த்தங்கள் உண்டு. இலக்கியத்திலும் சரி, இலக்கண குறிப்புகளையும் பல விளக்கங்களை நாம் சொல்லலாம். இங்கே வள்ளுவர் சொல்லும் போது ஒரு குரல் சிந்தனையோடு, எப்போதுமே நம்மளுடைய இந்த நிகழ்விலே ஒரு குரல் சிந்தனையை பதிவு செய்துவிட்டு அதற்கு அப்புறம் தான் நாம் சிறப்புரை பேசக்கூடியவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதில் இந்த அவையஞ்சாமை அதிகாரத்திலே இடம்பெறக்கூடிய ஒரு குரட்பாவை நான் உங்கள் முன் கூற விரும்புகிறேன். உளரெனினும் இல்லாரோடு ஒப்ப களனஞ்சி கற்ற செல சொல்லாதார். இப்ப உளர் எனினும் எல்லாரோடு ஒப்பர். இங்கே வள்ளுவர் ஒரு லெவலுக்கு அது அறிவுரைகளை சொல்லும் போது இங்கே கொஞ்சம் இடித்து உரைப்பது போன்ற ஒரு சிந்தனையும் சொல்லியிருப்பார். கலன் அஞ்சு அப்படின்னு சொல்லும் போது இங்கே அவை ஒரு அவை களம் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு, இடம் இருக்கு, பல பொருள் இருந்தாலும் இங்கே ஒரு கற்றவர்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு அவை. அந்த அவைக்களத்தை அஞ்சி தான் சொல்ல வந்த கருத்தை யார் சொல்ல தயங்குகிறார்களோ, சொல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்களோ, அவர்கள் உயிர் வாழ்கின்றவராக இருந்தாலும் இறந்தாரோடு ஒப்பராவர் அப்படின்னு சொல்றார். அதான் உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார். ஒரு அவையிலே அது சான்றோர்கள் கூடியிருக்க அவையாக இருக்கலாம், எந்த இடமாக இருக்கலாம், ஒரு மனிதர் தான் படித்த கருத்துக்களை அந்த அவையின் முன்னால்
தெளிவாக எடுத்துரைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தால் இருப்பார், ஆனால் இறந்த மனிதரோடு ஒப்பாக கருதப்படுவார் என்று வள்ளுவ பெருந்தகை ரொம்ப இடித்து உரைக்கக்கூடிய ஒரு குரல் சிந்தனை இது. ஆம், நாம் இப்போதும் குரல் சிந்தனைகளை படிப்பதோடு இல்லாமல் அதை வாழ்வில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி சுதா MA B.Ed அவர்களை சிறப்புரையாற்றுமாறு உங்கள் சார்பாக, அனைவரின் சார்பாக அவர்களை வரவேற்று அவருடைய உரைக்கு வழிவிடுகிறேன். நன்றி. சங்கம் கண்டவளே, தமிழாய் வென்றவளே, சந்தம் நிறைந்தவளே, தானாய் பிறந்தவளே, எங்கள் வள்ளுவர், இளங்கோ, கம்பரென இயல், இசை, நாடகம், இலக்கியம் தந்தவளே, பொங்கி பெருகி வரும் புது புனல் நடையழகே, பூவின் மனத்தேனே, புதுமைக்கொரு பாவாய், மங்கா புகழ் விளக்காய், மாந்த முதன் மொழியாய் மலர்ந்த என் தமிழ் தாயே, உன்னை நான் வணங்குகின்றேன். நல்லன சொல்வதில் நடுக்கமில்லை, அல்லன அகற்றிட தயக்கமில்லை, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. திருவள்ளுவர் கல்லூரியின் உலக திருக்குறள் பேரவை கிளை இணைய வழி உரையரங்கில் பேசுவதில் நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த கல்லூரியின் வரலாற்று துறையில் படித்த முன்னாள் மாணவிகளில் ஒருத்தி நான் என்பதால். எனவே இந்த இணைய வழி உரையரங்கில் உரையாடுவதற்கு நல்லதொரு வாய்ப்பினை அளித்த எம் பள்ளி முதல்வர் மற்றும் தாளாளர் அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சுந்தரமையா அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய இளங்கலை 1ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறையில் படிக்கும் மாணவி தீபிகா அவர்களுக்கும், நன்றியுரை வழங்க இருக்கும் இளங்கலை 2ஆம் ஆண்டு ஆங்கிலம் படிக்கும் மாணவன் ரமேஷ் அவர்களுக்கும், மற்றும் தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் என் அன்பு மற்றும் பாசத்திற்கு உரித்தான முனைவர் கவிதா அக்கா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் என்பது உலக பொதுமுறை நூலாக அனைவராலும் கருதப்படும் சிறந்த நூலாக விளங்குகிறது. இந்த நூலானது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கும் கிமு 9ஆம் நூற்றாண்டிற்கும் இடையில் தோன்றியதாக கூறப்படுகிறது. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் 1, 2 அல்ல, மொத்தம் 1330 குறட்பாக்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இடம்பெற்றுள்ளன. திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் நூலானது உலக புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. திருக்குறளானது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை நூலாகவும் இருக்கிறது. திருக்குறள் சங்க இலக்கிய வரலாற்றில் 11 கீழ்கணக்கு நூல்கள் எனப்படும் 18 நூல்களின் திரட்டில் இருக்கிறது. திருவள்ளுவரின் சுய சிந்தனையால் எழுதப்பட்டது இந்த திருக்குறள். 1812ஆம் ஆண்டு திருக்குறள் நூலானது முதலாக அச்சிடப்பட்டது. அதன் பிறகு இதன் அருமை பெருமை காரணமாக உலகறிய வைக்க ஆங்கிலத்தில் 1840ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டது. ஆங்கிலத்தில் முதலாக திருக்குறளின் கருத்துக்களை அறிமுகப்படுத்தியவர் ஹிண்டர் ஷிலே. அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருட்பால் ஆகிய முப்பாலும் சேர்ந்து மொத்தம் 133 அதிகாரங்களும் 1330 குறள்களும் உள்ளன. திருக்குறளை திருவள்ளுவர் 14,000 சொற்களில் பாடியுள்ளார். திருக்குறள் கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட சிறப்பு வாய்ந்த நூல். தமிழ்நாட்டின் ஆண்டுகளை குறிப்பிட்ட மறைமலை அடிகள் நடத்திய ஆராய்ச்சியின் அடிப்படையில் திருவள்ளுவர் வருடம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளுவர் ஆண்டானது பொது ஆண்டோடு 31 ஆண்டுகள் கூட்டப்பட வேண்டும். திருக்குறளுக்கு உத்திரவேதம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல்
முப்பால் என்று பல சிறப்பு பெயர்கள் கூறிக்கொண்டே செல்லலாம். திருவள்ளுவர் இயற்றிய நூலுக்கு திருக்குறள் என பெயர் ஏன் வந்தது என்றால், திருக்குறளில் அனைத்து நூல்களும் குறள் வெண்பாக்களால் ஆனதால் குறள் என்றும், அதன் உயர்ந்த நிலை கருதி திரு என்ற அடைமொழியுடன் திருக்குறள் என பெயர் பெற்றது. திருக்குறள் அனைத்தும் 2 அடிகளில் உலக தத்துவத்தை முழுவதும் தெளிவாக சொன்னதால் ஈரடி நூல் என்றும் அழைக்கப்படுகிறது. உலக அளவில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் 3வது இடத்தை பிடித்துள்ள இந்நூல் திருக்குறள். இதுவரை திருக்குறளை 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. திருக்குறள் பெற்ற தனித்தன்மைகள் என்னவென்றால், திருக்குறளில் தமிழ் என்ற சொல் பயன்படுத்தப்படவே இல்லை. தமிழ் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை என்றால் அது தமிழர்களுக்கு இல்லையா என்று கேட்கலாம். இல்லை, அது தமிழர்களுக்கு மட்டுமில்லை, உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒன்று ஆகும். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194 ஆகும். திருக்குறளில் தமிழ் எழுத்துக்களில் 247 எழுத்துக்களில் 37 எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறவில்லை. மற்ற அனைத்து எழுத்துக்களிலுமே திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் என்னவென்றால் அனிச்சம், குவளை. அதில் பயன்படுத்தப்பட்ட பழம் நெருஞ்சி பழம், விதை குன்றிமணி. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து ஔ. இவ்வாறு அதன் தனித்தன்மைகள் பலவென்று கூறிக்கொண்டே போகலாம். ஒரு முறை உலக புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் காந்தியடிகளிடம், உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் என்னை ஈர்க்கிறது என்று கூறினார். இதிலிருந்து தெரிகிறது, தமிழ் இலக்கிய வரலாற்றில் அதிகமாக அலசப்பட்ட நூல் திருக்குறள் என்று. நாம் ஒரு ஹோட்டலுக்கு செல்கிறோம். அங்கு உணவு நன்றாக இருந்தால் அதை பல பேருக்கு சொல்லுவோம். அதே போன்றுதான் திருக்குறள் படித்த அத்தனை பேரும் அதன் ருசியை அறிந்து, அதாவது வீரமாமுனிவர், ஜி.போப், கால்டுவெல் என்று பல பேர் அதன் ருசியை அறிந்து அனைவருக்கும் எடுத்து கூறினர். சென்னை மாநகர பொறுப்பில் இருந்த எலிஸ் துரை என்பவர், அவர் தோற்றுவித்த 7 கிணற்றில் வான் சிறப்பு என்ற அதிகாரம் அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி திருவள்ளுவர் உருவம் பிடித்த தங்க நாணயம் ஒன்றையும் அவர் முதலில் வெளியிட்டார். அவர்கள் அவ்வளவு செய்யும் போது அதை சிறிதளவாவது நாம் செய்ய வேண்டும் அல்லவா என்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பொருட்பால், அதிகாரம் 73, அவை அஞ்சாமை. வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். கற்றவர்களுக்கு முன்னால் அச்சமில்லாமல் பேச தெரிந்தவர்கள்தான் கற்றவர்களாக மதிக்கப்படுவார்கள். சபையின் தன்மையை அறிந்து கொண்டு வல்லவர்கள் கூடியுள்ள சபையில் வாய் தடுமாறாமல் பேசுகின்றவர்களே சொற்களை தொகுத்து குற்றமில்லாமல் பேச தெரிந்தவர்கள் ஆவார்கள். அதாவது எந்த சபையில் பேசினாலும் சபை கூச்சம் வருவதுண்டு. ஆனாலும் சபையின் தன்மையை அறிந்த பின் அந்த சபை தன்னை விட கல்வி அறிவிலும் பேச்சு திறமையிலும் குறைந்தவர்கள் அடங்கிய சபை என்று தெரிந்தால் அச்சம் வராமல் இருக்கலாம். ஆனால் சபையில் உள்ளவர் தனக்கு ஒப்பும் உயர்வும் உள்ளவர்களாக இருப்பதை அறிந்தால் அப்போதுதான் அச்சம் வரும். அதனால் அந்த அச்சம் வராமல் பேச வேண்டும் தான். வல்லமை வாய் சேராதவர்களே சொல்லின் தொகையறிந்த தூய்மையானவர் என்றார் வள்ளுவர். வாய் சோர்தல் என்றால் வாய் குளறுதல். தூய்மையவர் என்றால் பேசுவதில் குற்றமற்றவர்கள். வாய் குளறுதல் இன்றி பேச வேண்டும் என்பதே இக்குறளின் கருத்து. வகையறிந்த வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். திருவள்ளுவர் தனது 2வது குறளில் கூறுவது என்னவென்றால், கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். கற்றாருள் கற்றார் எனப்படுபவர்
கற்றார் முன் கற்ற செல்லச் சொல்லுவார். ஒரு பள்ளியில் ஜெகதீஷ் என்ற ஆசிரியர் இருந்தார். ஜெகதீஷ் ஆசிரியர் மாணவர்கள் அவரை மிகவும் எதிர்பார்ப்பார்கள், எப்போது வகுப்பறைக்கு வருவார் என்று. அந்த அளவிற்கு அந்த ஆசிரியர் மாணவர்கள் மனதில் மிகவும் பதிந்துள்ளார். அதற்கு காரணம் என்ன என்று மற்ற ஆசிரியர்கள் கேட்கும்போது அவர் கூறிய பதில், நான் மாணவர்களுக்கு கல்வியை மட்டும் போதிப்பதில்லை, கல்வியோடு சேர்ந்து உலக நிகழ்வுகளையும் போதிக்கிறேன், அதுவும் அவர்கள் மனதில் பதியும்படியாக. அதனால்தான் மாணவர்கள் என்னை விரும்பி அளிக்கிறார்கள் என்று. இதிலிருந்தே தெரியவில்லையா, கற்றவர்களுக்கு முன்னால் நாம் கற்றதை கேட்போர் மனதில் பதியும்படியாக சொல்ல தெரிந்தவர்களே கற்றவர்களுள் கற்றவராக மதிக்கப்படுவார்கள் என்று. கற்றறிந்தார் சபையில் நாம் கற்றதை தடுமாற்றமின்றி விளக்க சொல்ல தெரிந்தவர்கள்தான் கற்றவர்களாக மதிக்கப்படுவார்கள். எவ்வளவு கற்றவர்களானாலும் கற்றவர்கள் சபையில் பேச கூசி தடுமாறுகிறவர்களை கற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள். கற்றவர்கள் அல்லாதவர்களுக்கிடையே தடுமாற்றம் இன்றி பேசுவது சுலபம். ஆனால் கற்றார் சபையில் அப்படி பேசுவதுதான் திறமை. சபை கூச்சம் இல்லாமல் பேசக்கூடியவர்கள் மிகவும் அருமை என்று திருவள்ளுவர் தனது குறள்களில் மிக அழகாக கூறியுள்ளார். 3வது குறளில், பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். யுத்த களத்தில் அஞ்சாமல் இறங்க துணி உள்ளவர்கள் பல பேர் உண்டு. ஆனால் சபையில் அஞ்சாது பேசக்கூடியவர்கள் சிலர்தான் உண்டு. அதாவது போர்க்களத்தில் ஆயுத கொடுமைகளால் வரக்கூடிய துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு உயிரை விட பயப்படாதவர் பலர் உண்டு. ஆனால் யாரும் துன்பமும் செய்ய மாட்டார்கள், பயமுறுத்தவும் செய்ய மாட்டார்கள். அந்த எதுவும் செய்யாத கற்றவர்கள் கூடிய ஒரு சபையில் தாங்களே பயந்து நடுங்கி தடுமாறாமல் பேசக்கூடியவர்கள் வெகு குறைவே என்று கூறுகிறார். போர்க்களத்தில் அதிக பேர் இருக்கிறார்கள், ஆனால் மேடை பேச்சில் சிலரே முன் வருகின்றனர் என்று மிக தெளிவாக கூறியுள்ளார். 4வது குறளில், கற்றார் முன் கற்ற செல்லச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றார் முன் கற்ற செல்லச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றவர்களுக்கு முன்னால் தாம் கற்றதை கூசாமல் சபை ஏற்கும்படி சொல்லி தாம் கற்றுள்ளதை விட அதிகமாக கற்றவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் குறைவாக கற்றிருந்தாலும் நமக்கு மேல் அதிகமாக கற்றவர்களிடமிருந்து இன்னும் நிறைய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறுகிறார். தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். தம்மினும் அதிகமாக கற்றவரிடத்தில் மிக்க பொருளை அம்மிக்க கற்றோரிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டும் அர்த்தமல்ல, தம்மை காட்டிலும் அதிகமாக கற்றிருப்பதை அறிந்து அதை கூசாமல் சபையில் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதே பொருள் ஆகும். 5வது குறளில் அவர் என்ன கூற வருகிறார் என்றால், ஆற்றின் அளவறிந்து கற்ற அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. ஆற்றின் அளவறிந்து கற்ற அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. சபையில் தர்க்கம் செய்ய நேரிட்டால், அதாவது எதிர்வாதம் செய்யும் போது சபைக்கு அஞ்சாமல் தம்முடன் எதிர்வாதம் செய்கிறவர்களுக்கு சொல்லுவதற்காக எதையும் பேசிவிடக் கூடாது. அளவறிந்து தம் கல்வி திறனை பேச வேண்டும். அப்படி ஒரு சபையில் அஞ்சாமல் விவாதிக்க முடியாதவர்கள் எவ்வளவு நூல்களை படித்திருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. எதிர்வாதினரும் ஏற்றுக்கொள்ளும்படி அந்த கருத்துக்களை தெளிவாக கூற வேண்டும். அதுதான் ஆற்றின் அளவறிந்து கற்ற அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. 6வது குறளில், வாளோடென் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலோடென்
நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. வாளோடென் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலோடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. மன உறுதி இல்லாதவர்களுக்கு வாளோடு என்ன வேலை? அதே போன்று நுட்பமான அறிவுடையவர்கள் கூடியுள்ள சபையை கண்டு அஞ்சுகின்றவர்களுக்கு நூலோடு என்ன வேலை என்கின்றார். அதாவது தைரியம் இல்லாதவர்கள் வாளெடுத்து என்ன பயன்? அதேபோல் கற்றவர்கள் நிறைந்த சபையில் அஞ்சாமல் பேச தெரியாதவர்கள் பல நூல்களை படித்திருந்தும் என்ன பயன்? வாளேந்திய வீரனுக்கு பெருமை போர்க்களத்தில் பகைவர்களுக்கு அஞ்சாமல் போர் புரிவது. அதே போல நூல்களை கற்றவருக்கு பெருமை தருவது கற்றார் அவையில் அஞ்சாமல் எதிர்வாதம் செய்கிறவருக்கு தக்க பதில் கொடுப்பது என்பது கருத்து. எதிர்வாதம் செய்பவருக்கு தக்க பதில் கொடுக்க வேண்டும் என்பதே இக்குறளின் பொருள். வாளோடென் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலோடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. 7வது குறளில் அவர் கூற வருவது, பகையகத்து பேடிகை ஒல்வான் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். பகையகத்து பேடிகை ஒல்வான் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். சபையில் அஞ்சுகின்றவன் படித்த படிப்பு போர்க்களத்தில் ஒரு பேடி தன் கையில் பிடித்த கூரிய வாளுக்குத்தான் ஒப்பாகும். பேடியின் கையில் எவ்வளவுதான் நல்ல ஆயுதம் இருந்தாலும் அது பிறரை காக்க பயன்படாது. அதுவும் தன்னையே காக்கவும் பயன்படாது. அப்படி போல் எதிர்மாற்றம் கொடுக்கப்படுகின்றவன் எவ்வளவு நூல்களை வெகு நன்றாக கற்றிருந்தாலும் அக்கல்வி பிறருக்கும் பயன்படாது, தனக்கும் பயன்படாது. ஒல்வாள் என்பது சிறந்த வாள். அதாவது வாளின் தன்மைகளில் சிறந்ததாக உறுதியும் கூர்மையும் பளபளப்பும் உள்ள வாள் என்பது பொருள். வாள் என்பது ஆயுதத்தை குறிக்கும் ஒரு இனப்பெயர். ஆகையால் பகைவரை கண்டு நடுங்கி விடுகின்ற பேடியிடம் எப்படிப்பட்ட சிறப்புடைய ஆயுதம் இருந்தாலும் தன்னையே காத்துக்கொள்ள இயலாது. அதேபோல் எத்தனை நூல்களை கூர்ந்து கற்றிருந்தாலும் சபையில் எதிர்வாதம் பேசுகின்றவனுக்கு பயந்து விடுகின்றவன் கற்ற கல்வி தன்னுடைய பெருமையை காத்துக்கொள்ள உதவாது என்று அவர் கூறுகிறார். 8வது குறளில் பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். நல்ல சபையில் நன்றாக புரிந்து கொள்ளும்படி சொல்லத் தெரியாதவர்கள் பலர். நூல்களை கற்றிருந்த